வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. முருகப்பெருமானும் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய சிவன் கோவில்கள்ல வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியராவோ இல்ல தண்டாயுதபாணியாகவோ ஏதோ ஒரு வடிவத்துல நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் இருந்துகிட்டு தான் இருக்கும். தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நம்ம வணங்கும் போது நமக்கும் தமிழ் மொழி அப்படி வரும். தமிழ் மொழி என்னதுங்க? நம்மளுடைய தாய்மொழி, செந்தமிழ் இல்லையா? அப்படியே தமிழ்னு சொல்லும் போதே உலகத்துக்கே மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழுக்கு தெய்வம் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு தனியான ஒரு கோவில் நம்ம சென்னிக்குப்பம் என்ற ஊர்ல இருக்கு. சென்னிக்குப்பத்துல இருக்கக்கூடிய சிவ சுப்பிரமணியரை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு முன்னால நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பதிவுக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில பூவிருந்தவல்லிக்கும் ஆவடிக்கும் நடுவுல தான் இந்த சென்னிக்குப்பம் என்ற ஊர் இருக்கு. இந்த ஊர்ல தான் நம்ம முருகப்பெருமானுக்குன்னு தனியான ஒரு கோவிலே அமைந்திருக்கு. இங்க கல்யாண சிவ சுப்பிரமணியர் அப்படிங்கிற பெயர்ல நம்ம முருகப்பெருமான் அருள்பாலிச்சுட்டு இருக்காரு. எப்படி இருக்கார் அப்படின்னா, வள்ளி தெய்வானை சமேத கல்யாண சிவ சுப்பிரமணியரா இருக்கார். அதிலும் கையில கொடியும் மயிலும் வேலும் கொண்டிருக்கார். எப்படி பாருங்களே, வேலையும் கொடியையும் கையில் வைத்திருக்கக்கூடிய கல்யாண சிவசுப்பிரமணியரா நாம அங்க முருகப்பெருமான தரிசிக்கிறோம். அவரு நமக்காக அங்கேயே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதா தான் நம்ம சொல்லணும். சிவபெருமான், முருகப்பெருமான் எல்லோருமே கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய கடவுள்கள் தான். உங்களுக்கு என்ன தேவையோ, எப்ப தேவையோ சொல்லுவதை கவனிங்க. எப்ப தேவையோ அந்த சமயத்துல கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு அருளாளர்கள் தான் என் அப்பன் சிவபெருமானும் சரி, அவருடைய மகன் முருகப்பெருமானும் சரி. அப்படி இங்க கல்யாண சிவ சுப்பிரமணியரா மூலவராகவும் இருக்கிறார். அதே போல உற்சவராகவும் கல்யாண சிவ சுப்பிரமணியர் இருக்கார். அதே போலதான் வள்ளி தெய்வானை சமேத கல்யாண சிவ சுப்பிரமணியரா தான் அங்க இருந்துட்டு இருக்கார். அதனாலதான் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய அத்துணை பேர்களும் தான் திருமண வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அந்த வேலையை தான் முதல்ல செய்யறார். ஏன்னா அம்மா 2 பேர் இருக்காங்க இல்லையா, குழந்தைங்க கஷ்டப்படுறத விடுவாங்களா? வள்ளி தெய்வானை 2 பேருமே முருகப்பெருமானிடம் நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களாம். அதனால திருமண தடை அப்படிங்கிற வார்த்தைகள் உள்ளவங்க இந்த இடத்துக்கு வந்தா திருமண பாக்கியம் கிடைக்கும். அவருடைய ஆசையே அவ்வளவு சீக்கிரம் கிடைக்குங்கும் போது அம்மா 2 பேரும் வந்து நமக்காக பேசும்போது எப்படி அருள்பாலிப்பா? அதனால அருள்பாலிக்காமல் இருக்க முடியுமா? அப்படித்தான் இங்கு வரவங்க அத்தனை பேத்துக்குமே திருமண பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிறது எழுதாத ஒரு சட்டம் அப்படின்னே சொல்லலாம். பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லோருமே திருமணத்திற்காக வெயிட் பண்றவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. குழந்தைங்கள் நல்லபடியா திருமணம் பண்ணி நல்லா இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை டக்குன்னு எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். எந்த விதத்துல சீக்கிரமா அவங்களுக்கு செய்திகள் போகணும், என்ன பரிகாரங்கள் செய்யணும். பரிகாரங்கள்னா கோவில் வழிபாடுகளை தான் நான் சொல்றேன். வழிபாடுகள் செய்யணும். அதன் மூலியமா என்னுடைய குழந்தைகள் அத்துணை பேருமே எனக்கும் குழந்தைகள் தான். அத்தனை பெண்களுக்கும் அத்தனை இளைஞர்களுக்கும் திருமணம் பாக்கியம் சீக்கிரம் கிட்டணும் அப்படிங்கிறத என்னுடைய வழிபாடு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமா இந்த சென்னிக்குப்பம் இருக்கிறதுனால தான்
நான் இதை முதல்ல நம்ம பதிவில் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலில் பாருங்களேன், எல்லோருமே இருக்காங்க. தட்சிணாமூர்த்தி இருக்கார், மகாவிஷ்ணு இருக்கார், துர்க்கை அம்மன் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர், சண்டிகேஸ்வரர், கருப்பசாமி தனி சன்னதியில தன்னுடைய கையில வாளோட இருக்காரு பாருங்களேன், அரிவாளோட இருக்காருங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேய பெருமான் இருக்காரு, ஐயப்பன் அமர்ந்த கோலத்துல சும்மா ஜம்முன்னு இருக்காரு பாருங்க. நம்ம கோவிலுக்குள்ள போனாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இன்னும் ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி 2 பேரும் தனித்தனி சன்னதியில இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. காசிக்கு போய் விஸ்வநாதரை தரிசிப்பதை விட சென்னிக்குப்பம் சிவசுப்பிரமணியர் சன்னதியிலையும் நமக்கு காசி விஸ்வநாதருடைய அருள் நமக்கு கிடைக்குது. காசி விசாலாட்சி அம்மையாரும் அடுத்துள்ள தனி சன்னதியில நமக்கு அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க நவ கிரகங்கள் இருக்கு. நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய இடத்திலிருந்து நேரா பார்க்கும்போது காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு இருக்கார். இது எவ்வளவு பெரிய விசேஷம் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா சனி ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினவர் சனீஸ்வரன். அவருடைய குருவே யாரு? நம்ம அப்பன் சிவபெருமான் தான். அவருடைய பார்வையிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான துயரங்களையோ துன்பங்களையோ நமக்கு சனீஸ்வர பகவான் அருள மாட்டார். நல்லதை மட்டும்தான் கொடுப்பார். உங்களுக்கு ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் சரி, அவரு எந்த சனியா இருந்தாலும் சரி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி, இன்னும் எத்தனை சனிகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, நம்ம இந்த காசி விஸ்வநாதர் நேரடியா சனீஸ்வர பகவானை பார்க்கக்கூடிய இந்த சென்னிக்குப்பம் சிவசுப்பிரமணியர் ஆலயத்துல வந்து விஸ்வநாதரை வணங்கும் போது சனீஸ்வர பகவான் நமக்கு எந்த விதமான தோஷங்களையும் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே ஐடென்டிஃபை ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்க பக்தர்கள் அனுபவிச்சவங்க தானே சொல்லுவாங்க. அதுவும் நமக்கு சொல்லும்போது அவ்வளவு புல்லரிக்குது. அப்ப காசி விஸ்வநாதருக்கு எதிரையா இருக்கக்கூடிய நம்மளுடைய சனீஸ்வர பகவானையும் நவகிரகத்தை 9 முறை சுத்தி வந்து வணங்கிட்டு காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மையும் வணங்கிட்டு வரும்போது நமக்கு அத்தனை தோஷங்களும் போகும் அப்படிங்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டமா இருக்கு. ஏன்னா இது கோவிலுக்கு போன பிறகுதான் தெரிஞ்சது நமக்கு இப்படி ஒரு பலன் இருக்கு. நம்மளுடைய அப்பன் சிவபெருமான் சனீஸ்வர பகவானை நேரடியாக பார்ப்பதனால சனீஸ்வர பகவான் தன்னுடைய தீய செயல்களை, அதாவது நமக்கு நம்ம ஜாதகத்துல இருக்கிறது தலையெழுத்துல இருக்கிறது தான் அவர் கொடுக்க போறார். ஏன்னா சனிக்கு பேரு தர்மராஜன் ஒண்ணு இருக்கு. தர்மராஜன்கிறவரு தர்மத்துக்காக தான் அவர் இருக்காரு. அப்ப அவரு நியாயவான், அதாவது தலைமை நீதிபதினு சொல்லலாம். அப்படிப்பட்டவரை நேரடியா சிவபெருமான் பார்க்கறதுனால அவர் தன்னுடைய தன்மைகளை குறைத்து கொண்டு நமக்கு சிவபெருமானின் பக்தர்களாகிய சிவனடியார்களாகிய நமக்கு கண்டிப்பாக நல்லதை மட்டுமே செய்வார். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் சென்னை பக்கம் எங்கேயாவது போனாலும் சரி, இல்ல இந்த சனீஸ்வர பகவானை பார்த்து தரிசித்து காசி விஸ்வநாதருடைய அருளால நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தோஷங்கள், சனி தோஷங்கள் அத்தனையும் விலகணும்னா நாம இந்த சென்னிக்குப்பம் ஸ்தலத்துக்கு நம்ம போயிட்டு வருவோம். இங்கே மூர்த்தி சிறியதானாலும் கீர்த்தி பெருசும்பாங்க இல்லையா? அப்படி கோவில் சிறிய கோவிலாக இருந்தாலும் அத்தனை திருமூர்த்தங்களும் இருந்து நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான விஷயத்த இந்த இடத்துல சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்படி இன்னைக்கு தான் இந்த சனீஸ்வர பகவான் நேரடியான நம்மளுடைய காசி விஸ்வநாதரை கவனிச்சுட்டு இருக்காருங்கிறத நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால தான் அதை சொல்லணும்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.